ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு அன்னைக்கு எடுத்த வீடியோ. என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையில் வந்து இட்லியும் வடக்கறியும் வந்து டிஃபன் பண்ணியிருந்தேன். அந்த வடக்கறி ரெசிபி இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்றைக்கி காலையிலே வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சுங்க. அது என்னமோ தெரியல, அன்றைக்கி ரொம்ப அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தது. சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் ஓட்டு போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு, அதனாலே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். முதல் வேலையாக கீழே இறங்கி வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு, திருவாசல் வேலையெல்லாம் வந்து முடித்து கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு, அதுக்கப்புறமா முதல் வேலையாக போய் ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் டிஃபின் வேலையை வந்து பண்ணேன். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கடமையை வந்து பண்ணியிருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். இன்னும் வந்து ஒரு வாரம் தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு. எப்படா அந்த மே நாள் வரும்ன்ட்டு ஒரே ஆர்வமாக இருக்குது. அப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி, பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இந்த வெயில்லையும் அப்புறம் உங்கள் பசங்களையும் வந்து எப்படி சமாளிக்கிறீங்க? உங்கள் ஊர்லலாம் வந்து வெயில் எப்படி இருக்குது? இங்கெல்லாம் சென்னையில் வந்து வெயில் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த அளவுக்கு அடிக்குது வெயில், தாங்கவே முடியல. காலையிலே வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்புறம் காலையில் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சிங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த தென்னை மரத்துக்கிட்ட வந்து ஒரு செம்பருத்தி செடி வந்து வச்சுருந்தோம். சின்னதாக தான் இருந்தது, ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா வெயில் படுது, நல்லா தளன்னு வந்து வளர்ந்துட்டு இருந்தது. நான் இன்றைக்கி தான் வந்து கவனிச்சேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி முக்கு நிறைய வந்து வச்சுருக்குது. இப்போ தான் இதை வந்து பார்த்தேன். பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க காலையிலே. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து செடி வைக்கிறதுக்கு நிறைய இட வசதிகள் இருந்தாலுமே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப இல்லைங்கிறதுனால எந்த ஒரு பூச்செடி வச்சாலுமே அந்த அளவுக்கு வந்து கிளம்ப மாட்டேங்குது, செழிப்பாக வரலன்ட்டு எனக்கு ரொம்ப கவலையாகவே இருக்கும். எனக்கு ரோஸ் செடி வைக்கணும், மல்லிகைப்பூ செடி 3 வருஷமாக இருக்குது, அது பூக்கவே மாட்டேங்குது. இதுமாரி எந்த செடி வச்சாலே அந்தளவுக்கு வளர மாட்டேங்குதுங்கனாலே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் இப்போ செம்பருத்தி செடி வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து இப்போ காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, தண்ணி ஊற்றும் போது இப்போ அதில் நிறையா வந்து பூ வச்சிட்டு இருக்குது. இப்போ இதை பார்த்ததுமே இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சிங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கூட வந்து நினைப்பீங்க. ஆனால் இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. எந்த ஒரு பூச்செடி வச்சாலுமே அந்தளவுக்கு வளரவே மாட்டேங்குதுன்ட்டு அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். இப்போ வந்து செம்பருத்தி பூவை தான் பூக்க ஆரம்பிக்குது. இதுலேயும் முட்டு வச்சுருக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. அது அந்த க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கிறேன். அப்புறம் இந்த லாஸ்ட் டைம் வந்து இங்கே அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த வெத்தலை கொடியெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த தென்னை மரத்துக்கிட்டே நட்டு வச்சுருந்தேன். அது இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அது துளிர் விட ஆரம்பிக்குது. இது இந்த மரத்தில் வந்து ஏற்றி விட்டுடுவேன். இதுக்கு முன்னாடி வந்து வெத்தலை கொடியெலாம் வந்து அந்தளவுக்கு நல்லாவே வளராதுங்க. இப்போ இந்த இடம்லாம் வந்து இப்போ தென்னை மட்டெல்லாம் இப்போ நிறைய கழிச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயில் பட ஆரம்பித்ததுனால நல்லா வந்து சூப்பராக வருது, கொடி நல்லா மேலே ஏறுது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது இஞ்சா இல்லை மஞ்சள்லாம் என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தொட்டியில் இது தானாக வளருதா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வச்சுருந்த தொட்டி தான், ஒருவேளை அவங்க நட்டு வச்சுருந்தது இப்போ வளருதான்னு வந்து எனக்கு தெரியல. அது மஞ்சளாக இஞ்சான்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த தக்காளி செடி வந்து மேலே தாங்க வந்து வச்சுருந்தேன். பூலாம் வச்சுருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி வந்து பார்க்கும்போது என்னமோ கட் பண்ணி விட்ட மாரி இருந்தது. சரி, ஒரு வேளை எலியோ இல்லை பூனை ஏதாவது கட் பண்ணி விடுதோன்ட்டு கீழே கொண்டாந்து வச்ச அடுத்த 2 நாள்லேயே வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு. அதுவே மனசு கஷ்டமாக இருந்தது. பேசாமல் மேலே இருந்திருக்கலாமே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரண்ட்டில் இங்கே அந்த மருதாணி செம்பருத்தி செடி கூடவே இந்த அரளிக்கை செடி வந்து வச்சுருந்தேன். அதுவும் இப்போ கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சுங்க. இது எப்படா பூ வைக்கன்ட்டு வந்து எதிர்பார்ப்போடு வந்து இருக்கிறேன். இது லைட் பிங்க்கா இல்லை டார்க் பிங்க்கான்னு வந்து எனக்கு தெரியல, சரி ஞாபகம் இல்லை. பூ வச்சா தான் வந்து தெரியும். இந்த மருதாணியெல்லாம் கொஞ்சம் கழித்து விட்டுட்டோம்னா இன்னும் அங்கே நல்லா வெயில் படும், அதுவும் நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து அரளி செடி இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். அது தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள், இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு. ஆல்ரெடி இதே இடத்துல முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு அரளி செடி வச்சுருந்தேன். அது லைட் பிங்க் கலரு. அது ஆனால் பூலாம் வந்து வைக்கல, ஆனால் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த பச்சை கலரில் ஒரு புழு, பெரிய பெரிய புழுவாக வந்து தழையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால பூச்சி வைக்குதுங்கிறனால அப்புறம் வெட்டிட்டேன். காலையில் இந்த செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக வந்து இருக்குதுங்க. முதல் வேலையை நான் இந்த வேலையை தான் இன்றைக்கி வந்து முடித்தேன். கீழ் வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். பாலும் வந்து இப்போ தான் வந்தது. நைட்டே வந்து கிச்சன் வேலையெல்லாம் வந்து முடிச்சதுனால கிச்சன் வந்து பார்க்க நீட்டாக இருக்குது. சும்மா லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு முதல் வேலையாக போய் நம்மளுடைய கடமையை முடிச்சுட்டு ஓட் போடுறத வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டிஃபன் வேலையை பண்ணணும். 1 லிட்டர் பால் வாங்குறேங்க. ஆனால் ஏடு நிறைய வந்து சேருது. என்ன ஏடு தான் எடுத்து வைக்கிறதுக்கு முடியல. அது சேர அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிறது. 7 மணிக்கே வந்து முதல்லலாம் போய் பூத்துக்கு போய் ஓட்டு போடலான்ட்டு தான் கிளம்புனோம். ஆனால் நமக்கு முன்னாடியே மக்கள் அவ்வளோ ஆர்வமாக வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க.
நேற்று வந்து துணி துவைக்கவே இல்லை. இன்றைக்கி காலையில் ஏஞ்சதுமே முதல் வேலையாக மிஷினில் வந்து துணி போட்டு விட்டுட்டேன். போய் போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அது காய வைக்கணும். செடிக்கு தண்ணியெலாம் விட்டுட்டு கோலம் போடுறது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் முன்னாடி மாரி இப்போ ஏன் கோலம் போடுறதெல்லாம் வீடியோ ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. அது வீடியோ எடுக்கலான்ட்டு தான் மெயினாக ஃபோன் எடுத்துகிட்டு கீழே இறங்கினேன். ஆனால் வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு கோலம் போடுறது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது நினப்பில் கோலம் போட்டு மேலே வந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரங்கோலி தான் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, சில்கியோட சிஸ்டர் இல்லையா, காமிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு. அது இங்கே தாங்க சுற்றிட்டுருக்குது. அப்பப்போ அதுக்கு பிஸ்கட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் உள்ளே விடுறதில்ல. நம்ம சில்கி மாதிரிலாம் இல்லைங்க. சில்கி வந்து உள்ளே இருந்தால் கூடமே ஏதாவது அர்ஜென்ட்டுனா வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா தாங்க உள்ளே வரும். ஆனால் அது உள்ளே எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுருதுங்கிறதுனால நான் இப்போ வந்து உள்ளே விடுறதில்ல. எதாக இருந்தாலும் கேட்டுக்கு வெளியில் இருந்து சாப்பாடு வைக்கிறதெல்லாம் அப்படியே வந்து பண்ணிடுறேன். அப்புறம் கீழ் வீட்டில் வந்து ரெண்ட்டுக்கு வந்துட்டாங்களான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. வந்துட்டாங்க. அவங்களோட கார் தான் வந்து நிற்கிது. அவங்களும் ஓட் போடுறதுக்காக ஊருக்கு போயிருக்கிறாங்க. என்றைக்கு வருவாங்கன்னு தெரியல. வடகறிக்கு கடலைப்பருப்பு நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். மாவும் வந்து அரைச்சி போட்டிருக்குறேங்க. ஒரு 3/4 படிக்கிட்ட வந்து தான் ஊற வச்சு அரைச்சேன். ஃப்ரிட்ஜு வேறு ரிப்பேரில் இருக்கிறேன் இல்லைங்களா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து நேற்று தான் வந்து இட்லிக்கு அரைச்சி போட்டிருந்தேன். மாவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாக தான் வந்து புளிச்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட்லிலாம் ஊற்றிட்டு மாவை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி தண்ணியில் வந்து வச்சுருவேன். இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் அப்படி தாங்க வந்து பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜெலாம் வாங்குறதுக்கு முன்னாடி மாவுலாம் அரைச்சாங்கன்னா சீக்கிரம் 2 நாளில் காலியாக வர மாரி தான் வந்து பார்ப்பாங்க. யூஸ் பண்ண மாவை போக மீதி வந்து தண்ணியில் வச்சு விட்டுடுவோம். அந்தளவுக்கு வந்து புளிக்காது. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. புது ஃப்ரிட்ஜு தான் வந்து வாங்கணும். அது எப்போ வாங்கணும்னு வந்து தெரியல. அது வரைக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்படி இருந்தோமோ அதேமாரி தான் இருந்து பழகிக்கணும். வேறு வழி இல்லை. காயில் வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு என்ன காய் தேவையோ அதை மட்டும் தான் வந்து வாங்கிட்டுருக்கிறேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி போட்டது இன்றைக்கி காலையில் இட்லி சுட்டுறேன்னா நைட்டுக்கு இட்லி சுட்டுடுவேன். அடுத்த நாள் காலையில் தோசையோ ரொம்ப புளிச்சிருந்ததுன்னா அப்பமா ஊற்றிக்க வேண்டியதான். ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆனதுலேருந்து ஒரு 2 தடவை கடையில் தாங்க வந்து மாவு வாங்கினேன். 30 ரூபா 50 ரூபான்னு போட்டு அது பத்த மாட்டேங்குது. சரி அதனால தான் வந்து நானே அரைச்சி போட்டுட்டேன். அதிக காசு கொடுத்து வாங்கவும் மனசும் வர மாட்டேங்குது. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வந்து கொஞ்சமாக மாவு அரைச்சி போட்டுக்க வேண்டியதான். ஒரு 2 நாளைக்கு இட்லி தோசை வர மாரி. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒவ்வொரு டிஃபனாக வந்து செஞ்சுக்க வேண்டியதான். இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு பொருள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்து அது அப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. கூடிய சீக்கிரம் ஃப்ரிட்ஜு வாங்கிடுவேன். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜு இல்லைன்னா எப்படி சமாளிப்போமோ அந்தமாரி தான் வந்து சமாளிச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். அது எவ்வளோ நாளைக்கு போகணும்னு வந்து தெரியல. வடகரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் கடலைப்பருப்பு மட்டும் தான் வந்து ஊற வச்சிருந்தேன். சில சமயம் வந்து இந்த துவரம் பருப்பு பாசிப்பருப்பு 3த்தையும் சேர்த்து ஊற வைப்பேன். இல்லை சில சமயம் வெறும் பச்சை பயிரில் வந்து வடகறி வந்து பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வெறும் கடலைப்பருப்பு மட்டும் தான் வந்து ஊற வச்சிருந்தேன். நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு மாவு எப்படி அரைப்போமோ அதே தாங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்து உப்புலாம் போடலை. நல்லா வந்து கொரன்னு அரைச்சிருக்கிறேன். நான் எப்போதுமே வடகறி வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து அரைச்ச மாவு வந்து தோசைக்கல் அடை மாரி வந்து தட்டி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதுத்து விட்டுக்க. நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன். சில பேர் வந்து வடை மாரி வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு கூட அதில் வந்து பண்ணுவாங்க. நான் அது வரைக்கும் அதுமாரி பண்ணினது கிடையாது. நான் இதுமாரி தான் வந்து நான் செய்வேன். ஓட் போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க. சாதனப்போ எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பசி தாங்காது. அதனால தான் காலையில் ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். காலையிலே அந்த 7 மணிக்குள்ளேயே வந்து அவங்க சாப்பிட்டு பழகம். ஆஃபீஸ் போகிறதுனாலே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. கரெக்டாக அந்த டைம் வந்துட்டாலே வந்து அவங்களுக்கு பசி வந்துடும். அதனாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் எப்போதுமே இந்த சண்டே ஆனால் கூட சும்மா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா லேட் ஆகுமே தவிர கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்களுக்கு வந்து நான் டிஃபனு சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்துருவேன் எப்போதுமே. இப்போ வடகறிக்கு வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த அஞ்சரைப்பட்டியில் இந்த தாளிக்கிற மசாலா ஐட்டம் என்னென்ன இருக்குது அது எல்லாமே வந்து சேர்த்துப்பேன். இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அன்னாசி பூ இதெல்லாம் வந்து சேர்த்துருக்குறேன். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய சைஸ் வெங்காயம் தான் அது வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வடகறி செய்கிற மாரி இருந்தேன்னா எப்போதுமே அதுக்கு ப்ராப்பராக எல்லாம் இருந்தால் மட்டும்தாங்க வந்து செய்வேன். மற்றபடி வேறு எந்த சமையலில் இருந்தாலும் என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமையல் பண்ணிவிடுவேன். ஆனால் என் வடகறி செய்கிற மாரி இருந்தால் ப்ராப்பராக எல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து சமைப்பேன். இன்றைக்கி அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த அடையும் வந்து நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு உதுத்து எடுத்துக்கணும். வெங்காயமும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துருக்குறேன். அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம சேர்க்குறதோட இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே வந்து இஞ்சி பூண்டு தட்டிட்டு தான் வந்து சேர்த்துக்கிறது. அது அப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்து 2த்தையும் ஒன்றாவே வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து அடியில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு வந்து தட்டிட்டு சேர்க்குறனால சீக்கிரம் ஒட்டிட்டு இருக்கும். அதனால் வந்து கூடவே தக்காளி வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கிற டைமில் வந்து மாவு தாங்க வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு அது தண்ணியில் வந்து எடுத்து வச்சிட போகிறேன். அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே வந்து புளிப்பு ஏறிடும். நமக்கு அப்புறம் மேல் வீடு வேறு
ரொம்ப அனல் இறங்குது, சீக்கிரம் புளிப்பு ஏறிடும். அதனால தான் வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக தான் அரைச்சி போட்டிருக்கிறேன். நைட்டுக்கு இட்லி ஊற்றினோம்னா கொஞ்சம் மிச்சம் மாவு தான் வந்து மீறும். அடுத்த நாள் காலையில் தோசையோ கொஞ்சம் நம்ம முன்னாடி சொன்ன மாரி புளிப்பாக இருந்ததுன்னா வந்து தேங்காய் பால் அரைச்சி ஆப்பமாக ஊற்றிக்க வேண்டியதான். ஆப்பம் ஊற்றுற மாரி இருந்ததுன்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துப்பேன். கிச்சனில் சமைக்கிற வேலைன்னு வந்துட்டேன்னா சமையல் மட்டும்தான் நான் செய்ய மாட்டேங்க. சமையலை முடிச்சுட்டு மற்றபடி எல்லா வேலையும் பொறுமையாக செஞ்சுக்கலாங்கிற அந்த பழக்கமே நம்மளுக்கு இல்லை. சமைக்கிற கேப்பில் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் எப்போதுமே வந்து நான் பண்ணிவிடுவேன். பாத்திரமும் கொஞ்சம் 1, 2 கடந்தது, அதையும் கைடு வந்து விலக்கி வச்சிட போகிறேன். பார்த்திங்கன்னா அந்த நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் தான் வந்து சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா வந்து கொதி வரணும். அந்த கேப்பில் இந்த நம்ம அடை செஞ்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதுவும் ஆறி இருந்தது. அதையும் வந்து நல்லா உதுத்து இடத்துக்கு போகிறேன். சோஃபாவில் அந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமண்ணான்னு கலைஞ்சி இருந்ததுங்க. அது பார்க்கவே எனக்கு டென்ஷனாக இருக்கும். அப்பப்போ இது ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது பார்க்குற டைமில் அதை வந்து சரி பண்ணி வச்சுக்கிட்டே தாங்க இருப்பேன். அதை கலைஞ்சிக்கிட்டே தான் வந்து இருக்கும். இது எப்படா வந்து இது சீக்கிரம் கிழியும், வேறு எதனாவது இதுமாரி கலையாமல் இருக்கிற மாரி ஏதாவது கவர் இருந்தால் வாங்கி போடணுன்னு தான் நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் இது கிழிவேனா வீணாக போவேனாங்குது அது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஆனால் அந்த கவரு. ஒரு 2 கவர் மட்டும் ஒரு மாதிரியா வந்து லைட்டாக என்ன அதாவது கிழிய ஆரம்பிச்சிச்சு. மற்றதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. அதெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த அடையை வந்து நல்லா உதுத்து விட்டுட்டேங்க. காலையிலே வந்து வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, சமைக்க முடியல கிச்சனில். ஸோ அதை நான் இப்போ தான் வந்து எழுந்திரிச்சு வந்தேன். லீவ் டைமில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பசங்க எப்போ எதுவுமே எழுந்திருப்பாங்க. நானும் வந்து எழுப்புறது கிடையாது, எப்போ எழுந்திருக்கணுமோ எழுந்திருக்கட்டுன்னு விட்டுறது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இதேமாரி நல்லா பொலன்னு உதுத்து விட்டுக்கணுங்க. இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த அடையை உதுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டாலே வந்து வடைக்கறி ரெடி ஆகிடும். மெயினாக இதில் நான் சொல்ல மறந்துட்டேங்க, புதினா வந்து சேர்க்கணுங்க. புதினா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வானலில் செஞ்சுருக்கலாம், இது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. லோ ஃப்ளேமில் கீழே பொங்கி ஊற்றாத அளவுக்கு வந்து அதை வச்சு விட்டுட்டு அந்த கேப்பில் தான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். டிஃபன் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வெளியில் கொஞ்சம் கிளம்புற வேலை இருக்குது. நம்ம கிச்சனுக்கு வந்து முக்கியமாக ஒரு பொருள் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டு இருந்தது. அப்புறம் இடையில அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போதைக்கு அவசியம் இல்லைன்ட்டு. ஆனால் இப்போ வந்து அவசியமாக தேவைப்படுது, அதுதான் வந்து வாங்கலான்னு நினச்சிட்ருக்கோம். அது என்னென்னு வந்து தெரிஞ்சவங்க வந்து கெஸ் பண்ணுங்கள். வடைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. கடைசியாக மல்லித்தழை சேர்த்துட்டு வந்து இறக்கிட வேண்டியதான். வடைக்கறினாலே மெயினாக புதினா, மல்லித்தழை இதெல்லாம் இருந்தால் மட்டும்தாங்க வந்து நான் செய்வேன், இல்லாட்டினா வந்து செய்ய மாட்டேன். இதெல்லாம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் அடிக்கடி செய்கிறது கிடையாது, எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து செய்கிறோம். அது செய்கிறது கொஞ்சம் ப்ராப்பராக நல்லா செய்வோமே அப்படிங்கிறனால தான் இந்த பொருட்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து செய்வேன். பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் பசங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் இன்றைக்கி லீவுங்கிறதுனால தான் இன்றைக்கி இது வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். டிஃபன் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியிலையும் வந்து போயிருந்தேங்க. வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமாக 2 பொருள் வாங்கிட்டு வந்தோம். அது என்னென்ன வாங்கிட்டு வந்தோம், அன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறதுலாம் நான் நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.